வாங்க, எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல்னு பார்ப்போம் வாங்க. பச்சை மிளகா சாம்பார் கேட்டிங்களாமே, அதை இன்றைக்கி வச்சுருவோம், வாங்க பார்க்கலாம். சாம்பார் வைக்கிறதுக்கே முக்கியமாக வந்து காய்கறி சாம்பாருக்கு போடுற மாதிரி காய்கறி வாங்கிக்கணும். அப்போ தான் சாம்பாரே நல்லாயிருக்கும். ஆமாம், நாட்டு காய்கறியாக போட்டு வச்சோம்னா நல்லாயிருக்கும். இப்போ நாட்டு காய்கறி கீரை தண்டெல்லாம் கிடைக்கல, அதனால் வந்து இருந்தாலும் சாம்பார் வைக்கிறதுக்கு ஏற்ற காய்கறியாக பார்த்து வாங்கிட்டு வந்திருக்கேன். அவரைக்காய், முள்ளங்கி, கத்திரிக்காய், இந்த மாங்காய், ஒட்டு மாங்காய் இதெல்லாம் போட்டு சாம்பார் வச்சோம்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். கொத்தரங்காயை ஒரு பொரியல் பண்ணிக்கலாம், உருளைக்கிழங்கு வறுத்துக்கலாம். ஏமா? ஆமாம். நம்ம சேனலில் ஏற்கனவே சாம்பார் வீடியோலாம் போட்டிருக்கோம். ஒரு நாள் ஷார்ட்ஸில் பச்சை மிளகா சாம்பார் வச்சேன்னா அதுலேருந்து ஒருத்தவங்க தெளிவாக ஒரு நாளைக்கு வீடியோ போடுங்கக்கா பச்சை மிளகா சாம்பார் அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்கீங்க. சரி, இன்றைக்கி வந்து ஞாயிற்றுக்கிழமை, ஆனால் அந்த வீடியோ என்றைக்கு போடுறேன்னு தெரியல. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் ஃப்ரீயாக லீவ் விட்டுட்டு, வேலைக்கு லீவ் விட்டுட்டு சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி பச்சை மிளகா சாம்பார் தான் செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம். இதுக்கு பருப்பு பார்த்திங்கன்னா ஒரு 100 கிராம் இருக்கும். துவரம் பருப்பு எடுத்து அலசிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டு, இந்த பாருங்கள் சின்ன சின்ன பருப்பாக இருக்குது. ரேஷனில் கொடுத்த துவரம் பருப்பு தான் அலசிட்டு வச்சுருக்கேன். 5-6 பேர் சாப்பிட்லாம் அந்தளவுக்கு சாம்பார் வைக்கிறதுக்கு 100 கிராம் துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். நான் இது மாதிரி மண் சட்டியில் அடுப்பில் வைக்கிறேன். நீங்கள் குக்கரில் கூட இதே மெத்தேடில் வச்சுக்கலாம். என்றைக்காவது ரொம்ப வேலை இருந்ததுன்னா அவசரமாக குக்கரில் வைப்பேன், இல்லைன்னா இந்த மாதிரி மண் சட்டிலேயே வச்சுருவேன். இந்த பருப்பு வந்து சீக்கிரமாகவே வெந்து போயிடுங்க. ரேஷனில் கொடுக்குற பருப்பு சீக்கிரமாகவே வெந்து போயிடும். நீங்கள் கடையில் வாங்குகிற பருப்புனா கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் ஊற்றுனீங்கன்னா சீக்கிரமாக வேகும். இது மாதிரி மண் சட்டியில் வைக்கையில் சொல்கிறேன். குக்கர்லனா எப்படி போட்டாலும் டக்குன்னு வெந்துடும். அம்மா வந்து காய்கறி எறிகிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆமாம், காய்கறி இந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் இருக்குது. வெங்காயம் வந்து சாம்பாருக்கு இந்த சின்ன வெங்காயம் போட்டால் தான் நல்லாயிருக்கும், அதனால் சின்ன வெங்காயம் அரிஞ்சிக்கிறாங்க. ஆமாம், நல்லாயிருக்கும் சின்ன வெங்காயம் போட்டோம்னா. தக்காளி 2 பழம், இதை நல்லா கழுவிட்டு இதையும் அரிஞ்சு போட்டுடலாம். இப்போ பருப்பு 1/4 வேக்காடு வெந்திருக்கு. இப்போ வெங்காயம் தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கோமா அதை போட்டு விட்டுடலாம். இந்த வெங்காயம் தக்காளி கூடயே இவ்வளவு பெருங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி கூடயே ஒரு 4 பச்சை மிளகா இந்த மாதிரி வருங்க, நடுப்பரை கட் பண்ணி வச்சுருக்கோம். லேசாக கழுவிட்டு அதை போட்டுடலாம். வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வேகட்டும். பாருங்கள், இந்த அளவுக்கு வெந்துருச்சு. இப்போ நம்ம வெங்காயம் தக்காளியெல்லாம் அப்படியே கடைஞ்சி விட்டுறலாம். சும்மா அப்படி கரண்டியாலேயே கடைஞ்சி விட்டால் போதும். இது மாதிரி நல்லா கடைஞ்சி விட்டுட்டு, இப்போ காய்கறியெல்லாம் அரிஞ்சு கொடுத்துருக்காங்களா அம்மா, கத்திரிக்காய், முள்ளங்கி, அவரைக்காய், மாங்காய் அரிஞ்சு வச்சுருக்காங்க. அது கொஞ்சம் லாஸ்ட்டாக போட்டுக்கலாம், ஏன்னா அது வந்து கரைஞ்சி போயிடும் மாங்காய், அதுக்காக லாஸ்ட்டில் போட்டுக்கலாம். அது காய்கறியெல்லாம் போட்டுட்டு குழம்புக்கு தேவையான அளவு உப்பை போட்டு கிண்டி விட்டு அப்படியே மூடி வச்சிடலாம். ஒரு 1/2 வேக்காடு வரட்டும் காய்கறி. 1/2 வேக்காடு வந்தவொடனே கூட நம்ம மாங்காயை சேர்த்துக்கலாம். கத்திரிக்காயெல்லாம் நல்லா குழஞ்சி வேகணும். சாம்பாரை பொறுத்தளவில் காய்கறியெல்லாம் நல்லா குழஞ்சி வந்தால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மூடி வச்சுருவோம், ஒரு 1/2 வேக்காடு வரட்டும். இந்த சாம்பாருக்கு பாருங்கள் கொஞ்சமாக புளி, ஏன்னா நம்ம மாங்காய் வர போட போகிறோம், அதனால் சின்ன எலுமிச்சம்பழ சைஸு புளி இதை ஊற வச்சு கரைச்சிக்கலாம். இப்போ காய்கறியெல்லாம் பாருங்கள் ஒரு 1/2 வேக்காடு வந்துருச்சு. மாங்காய் அரிஞ்சு வச்சுருக்கோமா அதையும் போட்டு, இந்த புளி கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கோம் அதையும் ஊற்றிடலாம். நின்று வேகிற மாங்காய் இருந்தால் எல்லா காயும் போடையிலே நீங்கள் போட்டுடலாம். இந்த மாங்காய் சீக்கிரமாக வெந்துடும், ஒட்டு மாங்காய், அதனால் நான் கொஞ்சம் லேட்டாக போட்டிருக்கேன். மல்லித்தூள் வந்து ஒரு 2 ஸ்பூனுக்கிட்ட, இந்த பாருங்கள் இந்த அளவுக்கு, இவ்வளோ சாம்பாருக்கு இந்த அளவுக்கு மல்லித்தூள். இந்த மல்லித்தூளில் அரைஜாமான் எல்லாமே சேர்த்து அரைச்சிருக்கோம். வெறும் மல்லித்தூள் மட்டும், மிளகாய்த்தூள் நம்ம சேர்க்கலை. பச்சை மிளகாய் சாம்பாருங்கிறதுனால மிளகாய்த்தூள் சேர்க்கலை. நம்ம சாம்பார் பொடியும் சேர்க்காம தான் செய்கிறோம். காய்கறி சாம்பார்னாக்கா நம்ம சாம்பார் பொடி மட்டும் போட்டாலே போதும், வேறு எதுவுமே சேர்க்க தேவையில்லை. இந்த மல்லித்தூள், மிளகாய்த்தூள், பெருங்காயம் எதுவுமே சேர்க்க தேவையில்லை. அந்த சாம்பார் பொடி 2 ஸ்பூன் போட்டிங்கனாலே போதும். இது பச்சை மிளகாய் சாம்பாருங்கிறதுனால நம்ம அதெல்லாம் இப்போ சேர்க்காம மல்லித்தூள் மட்டும் சேர்த்துருக்கோம். இப்போ இது ஒரு கொதி வரட்டும். அந்த சாம்பாருக்கு கொஞ்சமாக தேங்காய் துருவி வச்சுருக்கேன், கொஞ்சமாக போட்டாலே போதும். இது வந்து கொத்தவரங்காய்க்கு கூட்டுக்காக அரிஞ்சு வச்சுருக்கேன். எண்ணெய் சட்டியை போட்டு கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி ஒரு 4 பச்சை மிளகா அதில் வர நம்ம அரிஞ்சு போட்டிருக்கோம் காய் கூட. இதில் வந்து ஒரு 4 பச்சை மிளகா போதும். அந்த சாம்பாருக்கு 4 பச்சை மிளகா முழுசாக வேற போட்டிருக்கோம். இது மாதிரி ஒரு 4 பச்சை மிளகா வதக்கிக்கலாம். இது மாதிரி எதுக்குக்கா வதக்கணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் இந்த சாம்பாருக்கு. அதனால் லைட்டாக, ரொம்பலாம் இல்லைங்க, சும்மா லேசாக ஒரு வதக்கிட்டு இந்த தேங்காயோடு சேர்த்துக்கலாம். அப்புறம் இந்த மிளகாயை முழுசாக போட்டிருக்கேன்னு நினைக்காதீங்க, நடுப்பரை கட் பண்ணி விட்ருக்கேன், அவ்வளவுதான். இந்த அளவுக்கு லேசாக வதக்கினா போதும். இது இந்த தேங்காயோட வச்சு அரைச்சிடலாம். ஒரு 1/2 ஸ்பூனுக்கிட்ட ஜீரகம். இப்போ இதை 3 தான் இப்போ மிக்சியில் நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம்.
நம்ம மல்லியில் எல்லா ஜாமானுமே போட்டு அரைச்சிருக்கோம். இருந்தாலும் ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சோண்டு ஜீரகம் போட்டோம்னா சாம்பாருக்கு ஜீரகம் தானே நல்லா வாசம் கொடுக்கும். அதனால் ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சோண்டு தேங்காயோட அரைச்சி போட்டோம்னா நல்லா சூப்பராக இருக்கும். அப்படியே இந்த சாம்பாருக்கு ஒரு தாளிப்பும் கொடுத்தாச்சு. கடுகு கருவேப்பிலை போட்டு தாளித்து கொட்டியாச்சு. அப்படியே இந்த தேங்காய் அரைச்சோம்ல அதையும் போட்டுடலாம். தேங்காய், பச்சை மிளகாய், ஜீரகம் எல்லாம் அரைச்சோமா அதையும் போட்டுடலாம். அவ்வளவுதாங்க, பச்சை மிளகாய் சாம்பார். அருமையான பச்சை மிளகாய் சாம்பார் ரெடி. பாருங்கள், ஒரு கொதி வந்தோடனே இறக்கிற வேண்டியதுதான். எல்லா காய்கறியும் நல்லா வெந்து அருமையாக வந்துருச்சு பாருங்கள். மாங்காயெல்லாம் நல்லா வெந்து போயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி பச்சை மிளகாய் சாம்பார் வச்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வச்சு பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அவ்வளவுதான், இப்போ ஒரு கொதி வரட்டும், மூடி வச்சுருவோம். அப்படியே கொத்தவரங்காய் பொரியல் பண்ண போகிறேன். அதையும் பார்க்குறவங்க என்ன பாருங்கள், வாங்க போகலாம். கொத்தவரங்காய் நான் அம்மா நைஸாக அரிஞ்சு கொடுத்தாங்களா, கொஞ்சமாக உப்பு போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வச்சு வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு தாளிச்சிக்கலாம். குழம்பும் நல்லா ஒரு கொதி வந்துருச்சு. லாஸ்ட்டாக கொத்தமல்லி இலையை கொஞ்சோண்டு தூவி இறக்கிடலாம். கொத்தவரங்காய் எடுத்து வச்சிட்டோமா, அது தாளிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன்னா இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் சோம்பு. இப்போ இதை தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டாம், ஒரு சுற்று விட்டு எடுத்துக்கிட்டால் போதும். ரொம்ப அடிக்க வேண்டியதில்லை, ஒரு சுற்று விட்டு எடுத்துக்கலாம். தாளிக்கிறதுக்கு கடுகு, கருவேப்பிலை, இந்த வேக வச்சு வச்சுருக்க கொத்தவரங்காய். உப்பெல்லாம் நம்ம கொத்தவரங்காயில் வேகையிலே போட்டு வேக வச்சுட்டோம், அதனால் இப்போ உப்பெல்லாம் சேர்க்க வேண்டியதில்லை. இந்த பாருங்கள், கொஞ்சோண்டு 1/4 ஸ்பூன் கூட இல்லை, அதுக்கும் கம்மியாக மிளகாய்த்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள். தண்ணி ஊற்றாமல் மிக்சியில் போட்டு ஒரு சுற்று விட்டு எடுத்து வச்சுருக்கோமா தேங்காய், அதையும் போட்டுக்கலாம். ரொம்ப நேராக மையெல்லாம் அடிக்க வேண்டியதில்லை, இந்த அளவுக்கு ஒரு சுற்று விட்டு எடுத்தால் போதும். எந்த குழம்பா இருந்தாலுமே இது மாதிரி செஞ்சோம்னா நல்லாவே இருக்கும். ஒரு நிமிஷம் அப்படியே பிரட்டி விட்டு ஆஃப் பண்ணிக்க வேண்டியதுதான். பாருங்கள், கொத்தவரங்காய் பொரியல் எப்படி இருக்குன்னு. செம டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த மெத்தடில் கொத்தவரங்காய் பொரியலும் செஞ்சு பாருங்கள். சாம்பார் இறக்கிட்டு இந்த சட்டியில் அப்படியே உருளைக்கிழங்கு வறுத்துட்டேன். பாருங்கள், எவ்வளோ கோல்டன் ப்ரௌன் கலராக இருக்குது பாருங்கள். இது மாதிரி அடுப்பெல்லாம் எரிக்க வேண்டியது இல்லைங்க. பாருங்கள், இந்த அனல்லையே தாளித்து விட்டுட்டோம்னா இந்த சட்டி நல்லா ஹீட்டாக இருக்குமா, வறுக்கிறதுக்கெல்லாம் இந்த சட்டி ரொம்பவே நல்லா இருக்குங்க. நல்லா ஹீட்டை இழுத்து வச்சுக்கிட்டு அடியெல்லாம் பிடிக்காது. இங்கே பாருங்கள், போட்டுட்டு நம்ம போட்டுக்கு வேலையை பார்க்கலாம். அடியெல்லாம் பிடிக்காது. அந்த அலுமினிய சட்டி மாதிரி அடி பிடிக்காமல் நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலராக நல்லா முருவலாக அது மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். அப்படியே இங்கே கடலைப்பருப்பு வடை தான் தட்டிக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை வர, அப்புறம் என் பையனுக்கும் ரொம்ப பிடிக்கும் கடலைப்பருப்பு வடை. அதனால் இன்றைக்கி எல்லாமே செஞ்சாச்சு. பாயசம்லாம் வைக்கல, வடை மட்டும். தக்காளி ரசமும் வச்சாச்சு. இப்போ இந்த வடையை எடுத்துகிட்டு சாமி கும்பிட வேண்டியது தான். டெய்லி வேலைன்னு அதிகமாக இருக்குதா, அதனால் அவசரமாக சமையல் பண்ணுவேன். இன்றைக்கி கொஞ்சம் லீவு, ஞாயிற்றுக்கிழமைங்கிறதுனால லீவு போட்டுட்டு இன்றைக்கி சமையல் ஒண்டியும் அழகாக செஞ்சாச்சு. வாங்க இப்போ சாமி கும்பிட்டுட்டு அம்மா அப்பாவுக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு சாப்பிட்றலாம். அப்படியே வாழ்த்து சொல்லிடலாமா? சொல்லிடுவோம்மா. அருண்குமாருங்கிறவங்களுக்கு வேலை இல்லையா, நல்ல வேலை கிடைக்கணும்னு சொல்லி ஒரு வாழ்த்து சொல்லிவிடுங்க. அவங்க நினச்சது மாதிரி வேலை கிடைக்கணும், கடவுளை 1000 படி ஏற்றி வேண்டிக்கிறோம். உங்களுக்கு சட்டினா வேலை கிடைச்சி நல்லா இருக்கணும், சீரும் சிறப்புமாக இருக்கணும்னு இந்த பாட்டி மனமாற வாழ்த்துறேன். அனுஷியா, சுபாஷினி அப்படிங்கிறவங்களுக்கு சீக்கிரமே கல்யாணம் ஆகணும்னு சொல்லி வாழ்த்து சொல்லிவிடுங்க. நல்ல மணமகன் அமைஞ்சு சீக்கிரம் சீரும் சிறப்புமாக கல்யாணம் நடக்கணும், புள்ள குட்டிகளோட சேமமாக இருக்கணும். இந்த பாட்டி மனமாற வாழ்த்துறேன். தர்ஷிகாங்கிறவங்க மாசமாக இருக்காங்களாம், அவங்களுக்கு பெண் குழந்தை பிறக்கணும்னு ஆசையாக, அப்படியே வாழ்த்து சொல்லிவிடுங்க. அவங்களுக்கு நினைச்சது மாதிரி பெண் குழந்தை பிறந்து அமோகமாக இருக்கணும்னு இந்த பாட்டி மனமாற வாழ்த்துறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்கள் ஊரில் 2 நாளாக மறுபடியும் யாரோ ஒருத்தவங்க கமெண்ட்ஸ் தான் போட்டிருந்தாங்க, மறுபடியும் மழை வருது உங்கள் ஊருக்குன்னு. அதேமாதிரி எங்கள் ஊரில் வந்துட்டு மறுபடியும் 2 நாளாக அவ்வளோ மழை பெஞ்சிக்கிட்டு வந்துட்டுங்க. வர்ற மானத்துக்கு மழைக்கு நாங்கள் விருந்து வச்சு தான் அனுப்புவோம். விருந்து வச்சு தாங்க அனுப்பணும். ஆமாம், மழையோட மழையாக சீப்பு முறுக்கு வேலையும் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆர்டர் போட்ட நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருந்து வாங்கிக்கோங்க. வாங்க எல்லாம் சாப்பிடுவோம். பச்சை மிளகா சாம்பார் எப்படி வச்சோம்னு பார்த்தீங்களா? வாங்க, சூப்பராக இருக்குது, அருமையாக இருக்குது. பச்சை மிளகா சாம்பார் அருமையாக இருக்குது. பாருங்க, உருளைக்கிழங்கு வறுவல், கொத்தவரங்காய் பொரியல், வடை, மசால் வடை, தக்காளி ரசம், தயிர். இந்த பாருங்க, தயிர், சாப்பாடு. ஞாயிற்றுக்கிழமை ஸ்பெஷல். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையில் ஸ்பெஷல் சாப்பாடு. எல்லோரும் வாங்க சாப்பிடுவோம்.
இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் போடுங்க, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அமுக்கலமான சாப்பாடு ஞாயிற்றுக்கிழமைக்கு நல்ல விருந்து மாதிரி இன்னைக்கு சாப்பாடு. சைவ சாப்பாடு சைவ விருந்து இன்னைக்கு. இன்னைக்கு ஐயப்பன் சாப்பாடு சூப்பர். பாய். இன்னைக்கு ஐயப்பன் சாப்பாடு அருமையான சாப்பாடு திருச்சி. நீங்கள் எல்லாரும் வாங்க சாப்பிடுவோம். பாய்.